வசல்லம் அவர்களின் வர்ணனைகளை மக்கள் துவோம் எனும் தொனியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகையை தொடர்ந்து பயான் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தலைப்பிலேயும் இடம்பெற்று கொண்டு வருகிறது. அதேபோல இன்று 6வது நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அமைப்பை பற்றி பேசுவதற்காக வேண்டி இன்று வந்திருக்கக்கூடிய கல்முனை ஹாதி அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளரான எம் பாசித் முஸ்தபா ரிதுவானி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم تنزيل الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அகில இலங்கை ஜமியத் உலமாவின் கல்முனை கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வர்ணனைகளை மக்கள் மையப்படுத்துவோம் என்ற இந்த தலைப்பு, இதில் சம்பந்தப்படுவது, கலந்து கொள்வது, இது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது. ஏனென்றால் நபிமார்களை பற்றி வர்ணிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பேசுவதை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் முடித்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அங்கு கண்ட காட்சிகளை பற்றி சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் நபிமார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். அதில் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றிருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணித்தார். சொன்னார்கள், நான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். எனவே உலமாக்கள் இந்த ஹதீஸை கீழால் எழுதும் போது நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிப்பது, நபி அவர்களுடைய வர்ணனைகளை மக்களுக்கு மத்தியில் பேசுவது, இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் மையப்படுத்துவது என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இது வரலாறு ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால், அதிலும் குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி பேசிய வரலாறு ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால், ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் இருந்தே இப்படியான சபைகள், இதுக்கண்டி தனியாக உலமாக்கள் காலங்களை ஒதுக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. ஏனென்றால் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் தான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள், அவருடைய தோற்றம், அவர்களுடைய உடல் அமைப்புகள் எவ்வாறு இருந்தது என்று தனியாக ஒரு கிதாபை எழுதி, அந்த கிதாபை அந்த காலத்தில் வாழ்ந்த, அதற்கு பின்னால் வாழ்ந்த உலமாக்கள் மாணவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆக கண்ணியமானவர்களே, முதலில் நாம் விளங்க வேண்டும், இந்த சபை என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு வணக்க வழிபாடு என்பதை முதலில் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்கள், இன்று தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் அந்த தலைமுடியில் எவ்வாறு இருந்தது என்ற துணிப்பொருள் இன்றைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கிதாபில் நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லுவோம், அந்த கிதாபில் 8 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய முடி சம்பந்தமான அந்த கிதாபில் 8 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமான 3 ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாயிலாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
அந்த அடிப்படையில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தை நாம் எடுத்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்களுடைய முடி, நபி அவர்களுடைய தலைமுடி காதினுடைய இலா நிஸ்ஃபி உதுனைஹி, நபி அவர்களுடைய காதின் அரைவாசி வரை இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி, அவர்களுடைய முடி காதனோடு இலா ஷஹ்மத்தி உதுனைஹி, நபி அவர்களுடைய காதனுடைய சோனை வரை அந்த முடி இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் நபி அந்த திருமிதியில் வரக்கூடிய மூணாவது ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், இலா அன்சாஃபி உதுனைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி காதனுடைய அரவாசி வரை இருந்தது என்று இந்த 3 விதமான ரிவாயத்துகளும் ஹதீஸில் வருகின்றது. இதே போன்று முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த ரிவாயத்தில் வருகின்றது எப்படி என்றால், கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், கைஃப கான ஷஅரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்றார்கள். அதற்கு சொல்லும்போது நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்களுடைய முடி கான பைன ஆத்திகைஹி வ கத்திஃபைஹி, நபி அவர்களுடைய தோல் பூஜத்துக்கும் காதுனுடைய சோனைக்கும் இடையில் நபி அவர்களுடைய தலைமுடி இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 3 ஹதீஸையும் அறிவிக்கின்றார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸுடைய சுருக்கம் என்னென்றால், காதனுடைய அரைவாசி வரை இருந்தது என்பது அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸினுடைய சுருக்கம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்லி காட்டுகிறார்கள், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி எப்படி இருந்தது என்றால், கான ஃபௌகல் ஜும்மதி வதூனல் வஃப்ரதி, நபி அவர்களுடைய முடி காதனுடைய சோனைக்கு கீழாலும் தோல் புஜத்துக்கு மேலாலும் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வாறென்றால் நபி அவர்களுடைய முடி காது சோனைக்கும் எங்களுடைய தோல் புஜத்துக்கும் நடுவுல இருந்தது, இரண்டுக்கும் இடைப்பட்ட அளவில் இருந்தது என்பதாக அந்த ரிவாயத்தில் வருகின்றது. மூணாவது ஒரு முறைதான் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸில் தெளிவாக வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடி எவ்வாறு இருந்தது என்றால், தோல் புஜத்தில் படக்கூடியதாக இருந்தது. கான யத்ரிபு அலா மன்கிபைஹி, அவர்களுடைய நபி அவர்களுடைய தோல் புஜத்தின் மீது அந்த முடி படக்கூடியதாக இருந்தது என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்களில் இருந்து விளங்கக்கூடிய முறை என்னென்றால், நபி அவர்கள் 3 முறையில் முடியை வளர்த்திருக்கின்றார்கள். 3 முறையில் வளர்த்திருக்கின்றார்கள். ஒன்று காது வரையும் முடியை வளர்த்திருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று காதுக்கும் தோல் புஜத்துக்கும் நடுவிலும் முடியை வளர்த்திருக்கின்றார்கள். மூணாவது ஒரு கட்டம் அந்த தலைமுடி அவர்களுடைய தோல் புஜத்தில் படக்கூடிய அளவு முடியை வளர்த்திருக்கிறார்கள் என்பதாக உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஹதீஸ்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது முரண்பாடு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ஹதீஸ்கள் மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. ஏனென்றால் இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வெட்டாமல் விட்டு விடுவார்களாக இருந்தால், முடியை வெட்டாமல் பிரயாணங்கள், அதே போன்று முடி வெட்டக்கூடிய காலம் நெருங்கி வருகின்றது, ஹஜ்ஜில முடி வெட்டணும் என்று ஒரு நிலைமை இருக்கின்றது என்று நபியவர்கள் முடியை வெட்டாமல் விடுவார்களாக இருந்தால் அந்த முடி தோல் புஜம் வரை சென்றடையும் என்பதை உலமாக்கள் கிதாபுல் எழுதுகின்றார்கள். நபியவர்கள் முடியை வெட்டுவார்களாக இருந்தால் அந்த முடி காதனுடைய சோனை வரை அந்த முடி வந்திருக்கும் என்பதாக விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வளர்க்கக்கூடிய முறை. இதை வைத்து உலமாக்கள் கிதாபுல் எழுதும் போது சொல்லுகின்றார்கள், முனாவி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் சொல்லி காட்டுகிறார், பொதுவாக முடிகளை வலிப்பதை விட முடிகளை வளர்ப்பதுதான் சுன்னத் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனால் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி பெரும்பாலும் அவர்களுடைய முடி காது சோனைக்கும் அவர்களுடைய தோல் புஜத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்புல தான் பெரும்பாலும் நபி அவர்களுடைய முடி இருந்திருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வலித்த இடங்கள் என்று வரும்போது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிதாபில்
கிதாபில் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்கள் 3 கட்டங்களில் முடியை வலித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று ஹஜ்ஜுடைய நேரத்தில் முடியை வலித்திருக்கின்றார்கள். பூர்த்தியாக முடியை வலித்த இடங்கள் என்றால் நபி அவர்கள் 3 கட்டங்களில் முடியை வலித்திருக்கின்றார்கள். அதில் ஒரு கட்டம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் முடியை வலித்திருக்கின்றார்கள். இரண்டாவது உம்ரத்துல் கலா என்று சொல்லக்கூடிய அந்த உம்ரத்துல் கலாவிலும் நபி அவர்கள் முடியை வலித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ரா வருகின்றார்கள், அந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த மக்கா வாசிகளுடன் நபி அவர்கள் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பி செல்லும் போது அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிய்யத்திலிருந்து தஹல்லுல் ஆகுவதற்காக வேண்டி முடியை வலித்தார்கள் என்று இந்த 3 இடத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 3 இடத்தை சேர்த்து இன்னொரு இடத்தை இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த திர்மிதியினுடைய ஷமாயிலு திர்மிதியுடைய ஒரு ஷரஹ் ஒன்று இருக்கின்றது, அந்த கிதாபில் இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், 4 இடங்களில் நபி அவர்கள் முடியை வலித்திருக்கின்றார்கள். உம்ரத்துல் ஜிர்ரானா என்று சொல்லக்கூடிய ஒரு உம்ரா ஒன்று நபி அவர்களுடைய அந்த இடத்தில் இருந்து நபி அவர்கள் முடியை வலித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நபிய உலமாக்கள் ஹதீஸ்களை விளங்கப்படுத்தும் போது முடிகளை வலிப்பதை விட, பூர்த்தியாக முடிகளை வலிப்பதை விட முடியை வளர்ப்பதுதான் சுன்னத் என்பதை உலமாக்கள் இந்த ஹதீஸ்களை வைத்து நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய முடி சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பிரட்டினம் என்றால் அதிகமான சஹாபாக்கள் முடியை வளர்த்திருக்கின்றார்கள். நபி அவர்களை பற்றியும் சஹாபாக்கள் சொல்லும் போது எந்த அளவென்றால் நபி அவர்களை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் நபி அவர்களை பற்றி முழுமையாக வர்ணிக்கக்கூடிய 4 சஹாபாக்கள் தான். நபி அவர்களை முழுமையாக வர்ணிக்கக்கூடிய சஹாபாக்கள் 4 சஹாபாக்கள். அதில் ஒன்றுதான் நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் திருமணத்தில் கிடைத்த ஒரு பிள்ளை தான் ஹிந்த் பின் அபி ஹாலான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி நபி அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். நபி அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது, எந்த நேரமும் நபி அவர்களுடைய முடி எவ்வாறு இருக்கும் என்பதை வர்ணிக்கின்றார்கள். அதில் வருகின்றது எப்படி என்றால், இனின் ஃபரகத் அகீகத்துஹு இன் ஃபரக, நபி அவர்களுடைய முடி நபி அவர்கள் சாதாரணமாக இருக்கும் போது முடி நடுவிட்டு வார்ந்து விடுமாக இருந்தால் நபி அவர்கள் அவ்வாறு விட்டு விடுவார்கள். அதாவது நபி அவர்கள் முடியை நடுவிட்டு வார வேண்டும் என்று நினைத்தார்களா இருந்தால் அந்த முடி வாரும் போது அந்த முடி நடுவிட்டு வாழ்ந்து விடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். வரலாறுகளில் வருகின்றது, நபி அவர்கள் கையில் ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை நடுவிட்டு வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரும். அதே போன்று ஹதீஸ்களில் வருகிறது, அந்த நடுவுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய அத்தரை பூசுவார்கள். கஸ்தூரி என்பது நம் கடையில் காணக்கூடியதல்ல, மானிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தமான அந்த கஸ்தூரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடுவிட்டு வாரக்கூடிய அந்த இடத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தரை பூசுவார்கள். நபி அவர்களுடைய தலை எப்போதும் மனத்து கொண்டு வாசத்துடன் தான் இருக்கும் என்பதையும் அந்த உலமா வரலாறுகள் மூலமாகவும் ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நேரம் நபி அவர்களுடைய தலை வாசமானதாக இருக்கும், மணந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் நடு உச்சில் ஜைத்தூன் எண்ணெயை பூசுவார்கள் என்றும் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. ஜைத்தூன் எண்ணெய் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு பயன்படுத்துவார்கள் என்று வந்திருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்களுடைய தலைமுடியை பொறுத்தவரையில் ஹதீஸ்களில் நிறைய அதிகமான சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்களுடைய முடி மிகவும் சுருண்ட முடியும் கிடையாது, அதே போன்று நீண்டு கம்பி மாதிரி இருக்கக்கூடிய முடியும் கிடையாது. நபி அவர்கள் 2 பக்கமும் வாழ்ந்தார்கள் என்றால் அது வாழ்ந்து விடும் என்பதாகத்தான் ஹதீஸ்களில் தெளிவாக வருகின்றது. எனவே நாம் இந்த இடத்தில் யோசிக்கலாம், உலமாக்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த இடத்தில் கண்ணியமானவர்களே நம்மில் அதிகமானவர்கள் இருக்கலாம், சில நேரங்களில் முடியை இவ்வாறு வார முடியாத ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கலாம், நபியுடைய ஒரு சுன்னத் செய்ய இயலாமல் ஆகின்றதே என்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரலாம் என்பதனால் உலமாக்கள் நம்மளுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்தில் இவ்வாறு சொல்லியிருப்பதும் நபி அவர்களுடைய இந்த உடல் அமைப்புகள், நபி அவர்களுடைய உதாரணமாக நபியோட தலை பெரிதாக இருந்தது, நபி அவர்கள் உடம்பு இவ்வாறு இருந்தது என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். அதுவையில் ஹதீஸ்கள் சுன்னத்துகள். ஆனால் எங்களால் சில சமயங்களில் கட்டங்களில் அவைகளை எடுத்து நடக்க முடியாமல் இருக்கலாம். நபி அவர்கள் நாம் உலகத்தில் பிறந்து விட்டோம், நபி அவர்கள் பிறந்த மாதிரி நம்மளால் பிறக்க முடியாது, அவர்கள் முடி வளர்த்த மாதிரி சில நேரங்களில் எங்களால் செய்து கொள்ள இயலாமல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வாசிக்கப்படுகின்றது,
ஹதீதுகள் சொல்லப்படுகின்ற காரணத்தை உலமாக்கள் சொல்லும் போது இரண்டு காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அதில் ஒரு காரணம் என்னென்றால், நபியவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் விளங்கி நபியவர்களை பற்றி ஸலவாத்துகள் சொல்லும் போது, நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது எங்களுடைய சிந்தனையில் நபியவர்களுடைய தோற்றம் அப்படியே வர வேண்டும் என்பதை தான் நோக்கம் என்பதை விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். ஸலவாத்து சொல்லும் போது சும்மா ஏனோ தானோண்டு இல்லாமல் நபியவர்களுடைய தோற்றத்தை விளங்கி அந்த தோற்றத்தின் அடிப்படையில் அந்த தோற்றம் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்பது நோக்கம் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். இரண்டாவது, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி அவர்களுடைய படைப்பு, நபி அவர்களுடைய உடம்பு, அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்று அந்த பாடத்தை ஆரம்பித்து கடைசியாக முடிக்கின்றார்கள். நபி அவர்களை கனவில் காண்பது என்ற தோற்றத்தில் அமைக்கின்றார்கள். கண்ணியமானவர்களை, இதை வைத்து உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் நபி அவர்களுடைய தன்மைகளை படித்து, நபி அவர்களுடைய வர்ணனைகளை படித்து படித்து அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆசை வர வேண்டும், நபி அவர்களை கனவில் காண வேண்டும். நபி அவர்களை கனவில் காணும் போது இது நபியவர்கள் தான் என்று அடையாளம் காண வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் உலமாக்க விளங்கப்படுத்தி காட்டுகிறார். அதே போன்று கண்ணியமானவர்களே, நபியவர்கள் தலைமுடியை வளர்த்திருந்தார்கள். அந்த தலைமுடியை நபியவர்கள் பராமரித்தார்கள். எவ்வாறு பராமரித்தார்கள்? நபியவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி கொடுத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பற்றி வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நான் குந்து உரஜ்ஜிலு ஷஅர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வாரக்கூடியவளாக இருந்தேன் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு நாளுட்டு ஒவ்வொரு நாள் தலைமுடியை வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் கண்ணியமானவரை, இந்த ஹதீஸில் வரும்போது ஒரு நாளுட்டு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வார்ந்தார்கள் என்று இந்த ஹதீஸில் வருகின்றது. ஆனால் இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸில் வருகின்றது, அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமான லீ ஷஅருன் கஸீருன், எனக்கு அதிகமான முடிகள் இருக்கின்றது, எனக்கு யா ரசூலல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 தடவை முடியை வாருவதற்கு அனுமதி தாருங்கள், அனுமதி இருக்கிறதா என்பதாக நபி அவர்களிடம் அனுமதி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅம், நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ், அதாவது நபி அவர்கள் ஒரு முறை தலை வார்ந்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸும், இமாம் கதாதா ரலியல்லாஹு அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை தலைமுடி வாருவதற்கு அனுமதி கேட்டு நபி அவர்கள் அனுமதி கொடுத்த இந்த 2 ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தேவை ஏற்படும் போது, பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 2-3 தடவை தலவார வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் தலை வாராமல் விடும்போது தலையில் அசுத்தங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்குரிய சாத்தியங்கள் ஏற்படலாம். அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையிலும் தலையில் பொடு, அதே போன்று வேறு வேறு பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கலாம். எனவே தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைமுடிகளை வார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அதில் நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் செலவழிக்க கூடாது, அவ்வாறு செலவழிப்பதுதான் இந்த ஹதீஸில் தடை செய்யப்பட்டுள்ள விடயம் என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் கண்ணியமானவர், தலைமுடியை எவ்வாறு நபி அவர்கள் வழிகாட்டி கொடுத்தார்கள்? தலைமுடியை வளர்க்கும் போது நபி அவர்கள் வளர்த்த மாதிரி வளர்க்கும் போது, ஏனென்றால் நேரத்தில் வந்த ஹதீஸை நாம் பார்த்தோம் என்றால், நபி அவர்கள் தலைமுடியை வளர்த்து தலைமுடியை முன்னெற்றி ரோமத்தில் இருக்கக்கூடிய தலைமுடியை இவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால் காது சோனை வரை, எங்களுடைய தோல் புஜம் வரை அந்த முடிகள் வந்தது என்ற ரிவாயத்துகளை பார்த்தோம். அப்படி இருக்கும் போது கண்ணியமானவர்களே, இதே போல ஒரு ரிவாயத் வாயிலுபுர் ஹுஜுர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்தேன், எனக்கு அதிகமான முடிகள் இருந்தது. நபி அவர்கள் என்னை பார்த்து ஜுபாப் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஜுபாப் என்ற வார்த்தையை பயன்படுத்தின உடனே நான் நினைத்து, நபி அவர்கள் இந்த முடிக்காக வேண்டிதான் என்னை கண்டிருக்கிறார்கள் என்று நான் யோசித்து முடியை குறைத்து கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். முடியை வலிக்கவில்லை, அதாவது அந்த காது பக்கம் வரக்கூடிய, அதே போன்று பின்பக்கம் வளர்ந்திருக்கக்கூடிய முடிகளை நான் வெட்டி கொண்டேன்
என்பதாக அந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். உலமாக்கள் சொல்லும் போது, இந்த ஹதீஸை கீழால் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது, முடியை வளர்க்கும் போது நபியவர்களும் செய்து கொண்ட முறை, நபியவர்கள் முடியை வெட்டும் போது குறைக்கும் போது நபியவர்கள் முடியை முழுமையாக வலித்தது என்று நான் சொன்ன மாதிரி 3 இடங்கள் 4 இடங்கள் மட்டும்தான் வருகிறது முடியை முழுமையாக நபியவர்கள் வலித்தார்கள் என்று. அது இல்லாமல் நபியவர்கள் பெரும்பான்மையான நேரங்களில் நபியவர்களுடைய முடி அவங்களுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்துக்கும் நடுவில் இருந்தது என்றுதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் தெளிவாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சரி, நபியவர்கள் எவ்வாறு தலைமுடியை வாழ்ந்தார்கள்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளிலும் இந்த ரிவாயத்து வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆரம்பத்தில் முடியை என்ன செய்வார்கள் என்றால் நெற்றியிலே போட்டு விடுவார்கள். முடியை வாருவது கிடையாது, நெற்றியில் போட்டுவார்கள் அல்லது முடியை பின்னுக்கு அப்படி எடுத்து வாருவார்கள். சும்மா வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், இப்ப நம்ம மாற்றம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முஷ்ரிக்குகள் என்ன செய்கிறார்கள் என்றால் முடியை தொங்க விட்டு நபி அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறார்கள், தனக்கென்று மாத்திரம் வஹி இறக்கப்படாத விடயத்தில் அஹ்லுல் கிதாபுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நபி அவர்கள் பின்பற்றுவார்கள். அதுக்கு பிறகு பார்க்கின்றார்கள் முஷ்ரிக்குகள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் முடியை நடுவிட்டு வாரிக் கொண்டிருக்கின்றார்கள். முஷ்ரிக்குகள் முடியை நடுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் அதே போன்று கிறிஸ்தவர்களும் முடியை என்ன செய்கிறார்கள், அப்படியே நெற்றியில் அப்படியே விட்டு விடுகிறார்கள். நபி அவர்கள் இதை பார்த்து விட்டு இந்த முஷ்ரிக்குகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அஹ்லுல் கிதாபுகள் வேதவாசிகள் முடியை அந்த வாரக்கூடிய அமைப்பில் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் இதை விட்டு விட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் முடியை 2ஆக பிரித்து வாழ்ந்தார்கள். வஹித் நபி அவர்கள் 2ஆக பிரித்து முடியை வாழ்ந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார். அதாவது இந்த ஹதீஸை கீழால் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரும் வரையும் தான் இவ்வாறு செய்தார்கள். அதுக்கு பின்னால் நபி அவர்கள் அஹ்லுல் கிதாபுகளை பின்பற்றலை. நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முடியை நடுவிட்டு வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் அறிவிக்கும் போதோ இமாம்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டும் போதோ நடுவிட்டு வாருவதை சில உலமாக்கள் சுன்னத் என்று பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இமாம் நபவி போன்ற பெரும்பெரும் உலமாக்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற இமாம்கள் சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றார்கள், 2 மாதிரியும் செய்து கொள்ளலாம். ஒரு மனிதர் சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், சிலர்களுக்கு முடி சின்ன வயதில் இருந்து முடி எவ்வாறு வார்ந்து பழக்கப்பட்டு விட்டதோ, முடி எந்த பக்கம் திரும்பியிருக்கின்றதோ அந்த பக்கம் தான் வாருவது இலகுவாக இருக்கும். சிலர்களுக்கு முடியை 2ஆக பிரித்து வாருவது இலகுவாக இருக்கும். இந்த அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள், 2 முறையும் 2 விதமாகவும் செய்து கொள்ளலாம். ஆனால் சிறந்தது எதென்று வந்தால் சிறந்தது நடுவிட்டு வாருவது சிறந்தது என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும்போது மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு முடி இருக்கின்றதோ அவர் அந்த முடியை அழகான முறையில் கண்ணியமான முறையில் பராமரித்து கொள்ளட்டும் என்பதாக கூட சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்கள், நான் இந்த முடி சம்பந்தமாக தேடிக்கொண்டு போகும்போது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஒரு மூத்த ஒரு ஆசிரியர் விரிவுரையாளர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பதை நான் பார்த்தேன். என்று சொன்னால் 75-50 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டில் முடி வளர்ப்பதை அது ஒரு வித்தியாசமான முறையில் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர் சொல்லி காட்டுகிறார், அவர் முடி வளர்ப்பது சரியான எனக்கு ஒரு விருப்பமான ஒரு விடயமாக இருந்தது. முடி வளர்ப்பதற்காக வேண்டி என் சொந்த ஊரை விட்டு பதுளை என்று செல்லக்கூடிய ஊருக்கு போய் நான் முடி வளர்த்தேன் என்பதாக கூட அவருடைய ஆர்டிக்கலில் அவர் எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் முடி வளர்ப்பதை ஒரு வித்தியாசமான முறையில் காணக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, முடி வளர்ப்பதை நாம் நேரத்தோடு சொன்ன மாதிரி சுன்னத் என்ற அடிப்படையிலே பேசியிருக்கின்றார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் முடி வளர்ப்பதில் தடை செய்த ஒரு முறைதான் அவர் கஸா செய்யக்கூடிய, அதாவது எப்படி என்று சொன்னால் முடியை மேலால் அழகா வளர்த்து விட்டு கீழ்ப்பகுதியோ அல்லது முடியில் தலையில் ஒரு பகுதியை முடியை வளர்த்து விட்டு இன்னொரு பகுதியை முடியை முழுமையாக நீக்குவது, அகற்றி விடுவது. அதாவது வலிக்கிறது, முடி மேலால வளர்ந்திருக்கும் கீழுள்ள பகுதியோ அல்லது கீழே முடிய வைத்து மேலேயோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பகுதியை மாத்திரம் வலித்து விட்டு இன்னொரு பகுதியை வளர்ப்பது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட
இந்த இப்படியான முறைகளை சின்ன பிள்ளைகளுக்கு முடிவெட்டுவார்கள். அந்த முடிவெட்டக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இவ்வாறு வெட்ட வேண்டாம், இது கூடாது. சொன்னார்கள், நீங்க வெட்டுவதாக இருந்தால் தலைமுடியை முழுமையாக நீங்க வளைத்து விடுங்கள், அவர் வளர்ப்பதாக இருந்தால் முழுமையாக நீங்க வளர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதை உலமாக்கள் சொல்லும் போது இதை மக்ரூஹ் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது மேலால் முடி வைத்து கீழே உள்ள பகுதியோ அல்லது எந்த டிசைனில் வெட்டினாலும் முடியை வலித்தாலும் அதை மக்ரூஹ் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இதை கீழால் உலமாக்கள் சொல்லும் போது ஏதோ ஒரு காஃபிர்கள் அந்நியவருக்கு ஒப்பாகும் நோக்கத்தில் அவ்வாறான முடிகள் வெட்டப்படுமாக இருந்தால் அது ஹராம் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் முடியை எவ்வாறு அழகுபடுத்தலுமோ அந்த மாதிரி அழகுபடுத்துவது சுன்னத்துக்குள்ளால் உள்ளடங்கும் என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெருசோலை இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று முடி வளர்க்கும் போது ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். எல்லோரும் முடி வளர்க்கிறார்கள் என்று நாம் வளர்த்து விடக்கூடாது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மா ரஅய்து ذي லிம்மத்தின் في حلة حمراء احسن من رسول الله صلى الله عليه وسلم. நபி அவர் முடி வளர்த்திருக்க கூடியவர்களில் சிவப்பு நிற ஆடையில் நபி அவர்களை விட அழகான எந்த ஒரு முடி வளர்த்த மனிதரையும் நான் காணவில்லை என்பதாக நபி அவர் அந்த சஹாபி ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். முடி வளர்ப்பது சுன்னத், ஆனால் முடி வளர்ப்பது எனக்கு அழகா எனக்கு நல்லா இருக்குதா என்பதை பார்த்து வளர்ப்பதும் ஒரு சுன்னத் என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, முடி வளர்ப்பது சுன்னத் என்பதனால நாம் வளர்த்தால் சில நேரங்களில் அது ஏதோ ஒரு அசிங்கமாக ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த வளர்ப்பதை விட அந்த இடத்தில் அதை குறைத்து விடுவது சிறந்தது என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இதை பற்றி அதிகமான கிதாபுகளில் நபி அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது, அதை இன்னும் பேசப்போ நபி அவர்கள் முடிக்கு சாயம் பூசினதை பற்றி வருகின்றது. அதே போன்று நபியோட முடியில் எத்தனை நரைமுடி இருந்தது என்பதாக ஒரு ரிவாயத்தில் 14 என்றும் இன்னொரு ரிவாயத்தில் 20 என்றும் ஹதீஸ்களில் வருகின்றது. அதே உலமாக்கள் ஹதீஸில் அறிவிக்கும் போது சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு எண்ணெய் பூசினார்கள் என்றால் அந்த நரைமுடி விளங்காது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் தலைக்கு எண்ணெய் பூசக்கூடிய முறையும் ஹதீஸ்களில் வருகின்றது. எப்படி என்றால் நபி அவர்கள் தலைக்கு எண்ணெய் பூசுவார்கள், அந்த கையில் அல்லது தலையில் ஒரு புடவத்துண்டை வைத்துக் கொள்வார்கள், ஒரு கைக்குட்டை போன்றோ அல்லது ஏதோ ஒரு புடவத்துண்டை கையில் வைத்துக் கொள்வார்கள். வைத்து என்ன செய்வார்கள் என்றால் தலையில் வைப்பார்கள் என்றால் எந்த அளவுக்கு மாறும் என்றால் ஒரு எண்ணெய் வியாபாரியினுடைய ஆடை எவ்வாறு எண்ணெய் படிந்ததாக இருக்குமோ இதே போன்று அந்த துணி ஆகிவிடும் என்பதை சொல்லி காட்டு. அவ்வளவு அதிகமாக தலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணெய் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸில் வருகின்றது. அந்த எண்ணெய் பூசும் போதும் நபி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூசினார்கள் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு வளர்த்தார்கள், எவ்வாறு பராமரித்தார்கள், சஹாபாக்களும் வளர்த்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடி வளர்த்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். ஹதீஸ்களில் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. அவர்கள் கொண்டை கூட வைத்திருந்தார்கள். பின்னுக்கு முடி கூடுதலாக வந்து கொண்ட மாதிரி கூட அந்த நபி அவர்களோடு அந்த சஹாபியினுடைய தலையில் இருந்தது என்பதாகவும் வருகின்றது. அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சஹாபி இவர்களும் இவ்வாறு இந்த தலைமுடியை வளர்த்திருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் தெளிவாக வருகின்றது. அதே போன்று கண்ணியமானவர்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முடி வளர்க்கிறதை கூட எவ்வாறு அழகான முறையில் வழிகாட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஹதீஸை அணுகி பார்த்தோம் என்றால் தெளிவாக விளங்கும். நரைமுடிகள் கூடுதலாக இருக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த நரைமுடியை நீங்க மாற்றி விடுங்கள் என்பதாக கூட சொல்லி காட்டினார்கள். கருப்பு நிறம் இல்லாத இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டும் போது கருப்பு நிறங்கள் இல்லாத வேறு நிறங்களின் மூலமாக தலைமுடியினுடைய அந்த நரையை மாற்றி விடலாம் என்பதாக இது முடியும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரிய சகோதரர்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை பற்றியே சஹாபாக்கள் பேசியிருக்கின்றார்கள். அதிகமான ஹதீஸ்களில் பேசியிருக்கின்றார்கள். தனித்தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு அந்த முடியை பராமரிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லி காட்டின வரலாறுகள் ஹதீஸ்களில் சஹாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் விளங்கி எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடியை பராமரித்தார்கள், ஏனைய சுன்னத்துகளை விளங்கி நாம் ஒவ்வொருவரும் அந்த சுன்னத்
சுன்னத்துகளை கடைபிடித்து எல்லா நேரங்களிலும் நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிந்து தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ் இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உண்மையான அன்பையும் உண்மையான முஹப்பத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுடைய உள்ளங்களில் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், அனைத்து காரியங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்பதை அவதானித்து கூர்ந்து பார்த்து அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை தந்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா